சுண்டை வத்த குழம்பு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். சுண்டத்தில் கசக்கிறதுனால நம்ம புளி சேர்க்கணும். இதுக்கு மூடி போட்டு மூணுனா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். சில தக்காளி ரொம்ப மசியாது. இப்படி வந்து மரக்காரண்டி வச்சு எப்படி நசி விட்டுறலாம், சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். அப்படியே வதங்கணுச்சா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடி, தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சொன்னேன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு காரம் எப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பூடு இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தோன்னா முருங்கைக்காய்லாம் வேகாது. கொஞ்சம் லைட்டாக பாதி வக்கட் வெந்ததுக்கப்புறம் இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். மூடிலாம். சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. சுண்டவத்தல் சாப்பிட ஏற்படும் நன்மைகள் பார்க்கலாம். இந்த சுண்டவத்தல் வந்து சாப்பிடும்போது ரத்த சோகை குணமாகும். அதே மாதிரி உடல் மெலிஞ்சு உடல் கொஞ்சம் பூசினாப்பில் உடம்பு கொஞ்சம் லைட்டாக உடம்பு கொடுக்கும். கொஞ்சம் பருமனாகும். ஏன்னா தேவையற்ற கழிவுகள் நீக்கிறதுனால. சுண்டவத்தலில் இரும்புச்சத்தும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். அந்த மாதிரி கசப்பு தன்மை மிகுந்தது. வயிற்றுக்கூடிய பூச்சிகள் தேவையற்ற குடல் புழுக்களை நீக்கக்கூடிய தன்மை வருது. குடல் சுத்தமடையும், வயிறு சுத்தமடையும். சுண்டைக்காய் சாப்பிடும்போது இந்த சுண்டைக்காய் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது தைராய்டு வராமல் தடுத்துக்கலாம். தைராய்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உடல் உஷ்ணத்தை குறைக்க நன்மை எடுது. நமக்கு உடல் உஷ்ணம் தான் மூலம் வரப்போ மெயின் காரணம். அதே மாதிரி மலச்சிக்கலும் காரணம். இந்த மலச்சிக்கலை நீக்கி உடல் உஷ்ணத்தை நீக்கி தன்மை எடுது இந்த சுண்டைக்காயான்னு சாப்பிடலாம், சுண்டை வத்தலாவும் சாப்பிடலாம். மூலத்தை கண்ட்ரோல் பண்ணும். மூல நோய் குணமாகணும்னா இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். உள் மூலம் வெளி மூலம் உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது அதை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் மூல நோயை. இந்த சுண்டைக்காய் சாப்பாட்டை சாப்பிடும்போது சளித்தொல்லை நீங்கும். தொண்டை பகுதியில் நெஞ்சு பகுதியில் கூடிய சளி கட்டு நீங்கும். சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு சக்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடலாம். வயிற்றுக்குள்ள புழு பூச்சிகள் தொல்லை நீங்கும். தேவையற்ற குடல் புழுக்கள் நீங்கும்.